بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீதுள்ள கடமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் 6 என்பதை தெரிவித்தார்கள். அதில் முதலாவதாக நபி அவர்கள் சொல்லி காண்பித்தது, இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி, ஒரு முஸ்லிமை நீங்கள் கண்டால் அவருக்கு சலாம் சொல்லுங்கள். அதற்கு அடுத்து இரண்டாவது கடமையாக நபி அவர்கள் நமக்கு எடுத்து காண்பித்தது, வஇதா தஆக ஃபஅஜிப்ஹு, அதாவது ஒரு முஸ்லிம் உங்களை அழைத்தால், விருந்துக்காக உணவுக்காக அழைத்தால் அதற்கு பதில் அளியுங்கள். நபி நமக்கு சொல்லி கொடுத்த, குறிப்பாக ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீதுள்ள கடமையாக, அதிலும் இரண்டாவது விஷயமாக நபி நமக்கு சொல்லி காட்டினது, விருந்துக்காக வேண்டி அழைக்கும் பொழுது அதற்கு பதில் அளியுங்கள். இப்ப இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய நிஅமத்துகள் நமக்கு அதிகமாக கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழும் பொழுது ரொம்பவுமே கஷ்டமான நேரங்கள் அதிகமாக அனுபவிச்சிருந்தாங்க. ரொம்பவுமே கஷ்டமான நேரங்கள்ல நம்மால யோசிச்சு பார்க்க முடியாத உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்திருந்தாங்க. பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு நாட்களை கடத்திக்கிட்டு இருந்தாங்க. காய்ந்த ரொட்டிகளை சாப்பிட்டு வாரங்களை கடத்திக்கிட்டு இருந்தாங்க. நல்ல உணவுன்னு நம்ம இன்னைக்கு எதை சொல்றோமோ அந்த உணவு அந்த காலகட்டத்துல சஹாபாக்களுக்கும் நபிக்கும் ரொம்ப அரிதாக கிடைக்கிற விஷயமா இருந்துச்சு. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த காலத்திலேயே நபி நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம்தான், உங்களுக்கு விருந்துக்காக அழைத்தால் அதற்கு பதில் அளியுங்கள். அப்ப இன்னைக்கு இந்த விஷயம் நம்ம சமூக மக்கள் மத்தியில மறக்கடிக்கப்பட்ட ஒரு விஷயமா வந்துகிட்டு இருக்கு. விருந்துக்கு அழைக்கிறது என்ன, நார்மலா நம்ம புரிஞ்சுக்கிருக்கோம், இந்த நிக்காஹ்ல, இந்த வலிமால, இன்னும் ஒரு சில எல்லா மக்களும் ஒண்ணு கூடி இருக்கக்கூடிய ஒரு சில சுப நிகழ்ச்சிகள்ல மட்டும்தான் விருந்துகளுக்கான நிலைமைன்னு புரிஞ்சுக்கிருக்கும். ஆனா அப்படி இல்லாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்ப வாய்ப்பு கொடுக்கறானோ, எப்ப வசதிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கறானோ, இல்ல நாம என்ன சாப்பிடுறோம் அல்ஹம்துலில்லாஹ், இத பிறருக்கு சாப்பிட வச்சு அழகு பாக்குறது நபிமாவுடைய சுன்னா. விருந்து அப்படின்னா தடபுடலா ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு கொடுங்கன்றது அது மறுபக்கம். அது அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் அடங்கும். ஆனா தாங்கிட்ட இருக்கிற விஷயங்களை, நாம சாப்பிடக்கூடிய விஷயங்களை அதை பிறருக்கு கொடுத்து அவங்க சாப்பிட வச்சு பார்த்து நாம அழகு பார்க்கணும். இது நபிமார்களுடைய சுன்னாவா இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி வரும். உண்மையா பொய்யான்றது மறுபக்கம். பொதுவாக சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வீட்டுல என்னைக்குமே விருந்தாளி இல்லாம சாப்பிட மாட்டாங்க. என்னைக்கு விருந்தாளி வரலையோ அன்னைக்கு அவங்களுக்கு முகம் பூரா ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கும். சரியான நிம்மதியான சிரிப்பு முகத்தை பார்க்க முடியாது. அப்ப இந்த விஷயம் சம்பந்தமாக ஆராயறதுக்கு முன்னாடி ஆனா யோசிக்கும் பொழுது நமக்கு புரிய வரும், நபிமார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்கள், இந்த குணங்கள் கண்டிப்பா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, புரிஞ்சுக்க முடியும். இங்க விருந்து சம்பந்தமாக நபி நமக்கு சொல்லி கொடுக்கும் போது அழகா புரிஞ்சுக்கணும், எந்த விருந்துகளுக்கு கலந்துக்கணும், எந்த விருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விருந்துன்ற பேர்ல எல்லா விஷயத்திலையும் கலந்துக்கலாமா? எது செய்யப்பட்டாலும் நாம் அதை பொருட்படுத்தாம கலந்துட்டு போயிடலாமான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. இப்ப விருந்துன்னு பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, இதா துஇய அஹதுக்கும் இலல் வலீமா ஃபல்யஅதிஹா, உங்களுக்கு வலிமா சார்ந்த அழைப்புகள் வருது அப்படின்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுங்க. அதே நபி மறு ஹதீஸ் சொல்லி கொடுப்பாங்க, ஷர்ரு துஆமி துஆமுல் வலீமா, இருக்கிறதுலயே மோசமான விருந்து அப்படின்னா வலிமா விருந்து தான். ஒரு பக்கம் நபி சொல்றாங்க, வலிமாக்கான அழைப்பு கொடுத்தா அக்செப்ட் பண்ணிட்டு வலிமால கலந்துக்கோங்க. மறுபக்கம் சொல்லி கொடுக்குறாங்க, இருக்கிறதுலயே மோசமான கெட்ட விருந்து வலிமா விருந்து தான். ஏன் சொன்னாங்க? அந்த வலிமா விருந்துகள் எப்படி அன்னைக்கு மக்கள், ஒரு சில மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பணக்காரர்களுக்கு தனி சாப்பிடக்கூடிய பழக்கங்களையும் ஏழைகளுக்கு தனி அறை நியமிச்சிருப்பாங்க. ஏழைகளை ஒரு சில நபர்கள் விட்டுருவாங்க, ஏழைகளை கணக்கெடுக்க மாட்டாங்க. யார் யாரெல்லாம் செல்லுமுள்ள மக்களா இருக்காங்களோ, செல்வாக்குள்ள மக்களா இருக்காங்களோ அவங்களை அழைச்சு அவங்களுக்கு மட்டுமே உணவுகளை பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. நபி சொன்னாங்க, இத்தகைய விருந்துகள் ரொம்ப மோசமான விருந்துகள், கெட்ட விருந்துகள், இதுல நம்ம கலந்துக்க கூடாது. எங்கு ஏழைகள் புறக்கணிக்கப்படுறாங்களோ, புறம் தள்ளப்படுறாங்களோ அந்த விருந்து நபி நமக்கு சொல்லி கொடுத்த விருந்து கிடையாது. எந்த விருந்துல ஏழைகளுக்கும் பங்கு இருக்குதோ அந்த மாதிரி இடங்கள் நாம போய் கலந்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். இப்ப என்ன நம்ம காலத்துல மோசமான விஷயம் அப்படின்னா, நிக்காஹ்னு எடுத்துக்கலாம், வலிமான்னு எடுத்துக்கலாம்,
நமக்கு இஸ்லாம் தடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மியூசிக்ஸ்ன்ற இந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆண்கள் பெண்கள் கலந்து இருக்கிறது இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சரியான உணவு முறையில கூட சாப்பிடக்கூடிய இடத்துல கூட இந்த தனியான பாகுபாடு கிடையாது. ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனியும் கிடையாது. எப்படி இருக்குதோ இடங்கள் போய் மக்கள் பிடிச்சிக்கிறாங்க. அப்ப இப்படி நபி வழிக்கு மாத்தமா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு நபி சொல்லி கொடுத்த இந்த சுன்னாவை அப்படிப்பட்ட இடங்கள்ல நாம பேணக்கூடாது. நார்மலா நபி சொல்லுவாங்க, எந்த இடங்கள்ல உங்களுக்கு இஸ்லாம் சார்ந்த விஷயங்கள் போதிக்கப்படுது அங்க இருங்க. அப்ப என்ன இவரு நபி சொல்லி கொடுத்த சுன்னாக்கு முரணா போங்கன்னு சொல்றாங்களே, அப்படி யோசிக்க கூடாது. நம்ம உலமா பெருமக்கள் நமக்கு அழகா தொகுத்து கொடுத்த விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஜர்உல் மஃபாசித் முகத்தம் அலா ஜல்பில் மசாலிஹ். அதாவது நல்ல விஷயங்களை அடைவதை விட கெட்ட விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இப்ப நாம அல்ஹம்துலில்லா நபியுடைய வார்த்தை அடிபட்டு அதுக்கு கட்டுப்பட்டு அல்ஹம்துலில்லா போய் நம்ம வலிமால கலந்துப்போம், நிக்காஹ்ல கலந்துப்போம், விருந்துல கலந்துப்போம். ஆனா அந்த விருந்துல நபி சொல்லி கொடுத்த விஷயங்களுக்கு முரணாக நடக்குது. மியூசிக் போய்கிட்டு இருக்கு, டான்ஸ் போய்கிட்டு இருக்கு, கச்சேரி போய்கிட்டு இருக்கு, பேண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் நபி நமக்கு தடுத்த விஷயங்கள். சஹாபாக்கள் பத்தி மலக்கு மகளை பத்திலாம் அவரும் அழகாக எந்த இடங்கள்ல மணி ஓசை அடிக்கப்படுதோ மலக்குமார்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப மலக்குமார்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னா நபியுடைய தெளிவான விஷயங்கள் தான். எங்க ரஹமத்துகள் இருக்காதோ நபியும் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. எங்க ரஹமத்துடைய வருகை இருக்காதோ நபியோட வருகை கண்டிப்பா இருக்காது. புரிஞ்சுக்கணும், எந்த விருந்துல நபி நமக்கு சொல்லி கொடுத்த இந்த விஷயங்கள் அடிப்படையில உண்மையான சுன்னஹ ரீதியான விருந்தாக இருக்குதோ கண்டிப்பா கலந்துக்கணும். காரணம் இல்லாம கலந்துக்காம இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நோக்கத்துல வேலை காரணமாக போக முடியலையா, சந்திச்சு பேசணும்னு வர முடியாத சூழ்நிலை யாருக்கு புரிஞ்சுக்குவாங்க. நமக்கு நெருங்கிய உறவா இருக்குது, ரத்த பந்தங்களா இருக்கு, இப்படி அவங்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல இப்ப நபிக்கு சுன்னாவுக்கு முரணாக நடக்குது. அப்ப அந்த மக்களுடைய விருந்துகளை கலந்துக்கல அப்படின்னா உறவு ரீதியான முறிவுகள் ஏற்படும். அப்ப இங்க என்ன பண்ணணும், ஒரு நாள் முன்னாடியோ இல்ல சில நாட்களுக்கு பிறகோ அவங்கள தனிமையாக வீட்டுல போய் சந்திச்சு பேசணும். நான் வராத காரணம் இதுதான். நபி சொல்லி கொடுத்த முறைப்படி கிடையாது, அதுக்காக நான் வரல. மத்தபடி எனக்கும் உங்களுக்குள்ள எந்த ஒரு முறிவும் கிடையாது. இதுல சொல்லி புரிய வைக்கணும். இப்ப இந்த விருந்து சம்பந்தமாக பேசும் பொழுது இதையும் சொல்லி முடிச்சுக்க ஆசைப்படுவேன். இந்த விருந்துகள் சம்பந்தமாக எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுக்கு மத்த முஸ்லிம் மீது உள்ள கடமைன்னு சொல்லி கொடுத்தாங்களோ இதே விஷயங்கள் தான் நபியுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது முஸ்லிம் அல்லாத நபர்களுக்கும் ஒரு முஸ்லிமாக விருந்து கொடுக்கிறது சிறந்த குணமாக இருக்கும். முஸ்லிம் அல்லாத நபர்களுக்கு முஸ்லிம்கள் விருந்தும் கொடுப்பாங்க. முஸ்லிம் அல்லாதவுடைய விருந்துல முஸ்லிம்கள் கலந்துகிட்டும் இருக்காங்க. நபியுடைய எத்தனையோ செய்திகளை பார்க்கலாம். ஒரு யஹூதி நபியை கூப்பிடுவாங்க, விருந்து கலைப்பாங்க. அவருடைய வறுமையா இல்ல அவருடைய தப்பான குணமான்னு தெரியல, அல்லாஹ் தெரிஞ்சவன். என்ன நடக்கும், நபியை கூப்பிடுவாங்க, நபியை கூப்பிட்டு விருந்துக்கு உட்கார வைப்பாங்க, ரொட்டி துண்டுகளை கொடுப்பாங்க, கோதுமை ரொட்டிகளை கொடுப்பாங்க. நபியுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவா இருக்கும். இல ஹுப்ஸின் ஷஈரின் வ இஹாலத்தின் சனிஹா. ரொட்டி துண்டுகளுக்காக கூப்பிடுவாங்க. அந்த ரொட்டி தொட்டு சாப்பிடறதுக்கு நமக்கு குழம்பு சால்னா வேணும்ல, அது கெட்டு போன குழம்பை கொடுப்பாங்க, கெட்டு போன குழம்பை கொடுப்பாங்க, ரொட்டி துண்டுகளை கொடுப்பாங்க. நபியுடைய உயர்ந்த குணம் எப்படி சுப்ஹானல்லாஹ், மூஞ்சி சுளிக்காம கொள்ளாம அதை எடுத்து தொட்டு சாப்பிட்டு வருவாங்க. அப்ப நபி இந்த அளவுக்கு விருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த விருந்துகள் மூலமாக பாசங்கள் அதிகமாகும் அல்ஹம்துலில்லாஹ், நேசங்கள் அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ். இந்த மத நல்லிணக்கம் சொல்றோம்ல, அது இன்னும் அழகான முறையில் மேம்படுத்தப்படும். அப்ப நமக்கு நபி சொல்லி கொடுத்த இந்த விஷயம் வெறும் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமை மட்டும் கிடையாது, ஒரு நபராக பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள்ல ஒன்னா இருக்குது. அதே சமயத்துல எங்கு நல்ல உணவை நாம சமைக்கிறோமோ நமக்கு அருகிலுள்ள மக்களுக்கும் அதை கொடுத்து பழகணும். பக்கத்துல அண்டை வீட்டுக்காரங்க இருப்பாங்க, நெய்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்து பழகணும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நபி நம்முடைய நேசங்கள் அதிகமாக சொல்லி கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. எந்த அளவுக்கு நபியுடைய இந்த சுன்னாக்கள் கத்துக்கிட்டு இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நபியுடைய சுன்னாக்கள் அடிப்படையில வாழ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய வாக்கியத்தை வழங்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசங்களை நமக்கு அதிகப்படுத்துவானாக. இந்த விருந்து போன்ற விஷயங்களை நமக்கு மத்திய அதிகப்படுத்துவானாக. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹலால் ரீதியாக வைக்கப்படக்கூடிய விருந்துகளை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமான விஷயங்களை விட்டு நம்மை அனைவரையும் முழுமையாக பாதுகாத்துள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.